நடிகர் சத்யராஜ் மகளான திவ்யா சத்யராஜுக்கு 2 முறை திருமணம் ஆயிருக்கு, 3 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பேசப்பட்டு ஸ்டேட்மெண்ட் மூலியமா வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி திவ்யா சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்காமையே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாபிக்கை வந்து சோசியல் மீடியால வைரல் ஆக்கியிருந்தாங்க. குறிச்சு பேசின பல்வான் ரங்கநாதன் திவ்யா சத்யராஜுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு. அவங்களோட முறை பையனை தான் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. சத்யராஜோட சிஸ்டர் கல்பனாவோட மகன் வந்து மகேந்திரனை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 50 பேர் மத்தியில் இவங்க திருமணம் வந்து ரொம்பவே ப்ரைவேட்டாக நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஆகி 5 நிமிஷத்தில் அந்த தாலியை எடுத்து கொடுத்துட்டு என்னால் அவங்க கூட ஒன்றா வாழ முடியாதுன்னு அந்த மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. அப்புறமா சத்யராஜ் மேலே இருக்க மரியாதைனால வாழ ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி 14 வருஷம் தான் ஒன்றா வாழ்ந்தாங்க. 14 வருஷத்தில் கணவரை வந்து அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க, ரொம்பவே துன்புறுத்தியிருக்காங்க. அப்படின்றதுக்கு மேலே இதுக்கு மேலே இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி சத்யராஜ் கிட்ட சொல்லி பிரிஞ்சிட்டதா சொல்லப்படுது. மேலும் திவ்யா சத்யராஜோட கணவரான மகேந்திரன் கோயம்புத்தூர்ல ஒரு தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் மன்றாடியா டெக்ஸ்டைல்ஸோட டைரக்டராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்வான் ரங்கநாதன் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமே இவர் சொன்னது எல்லாமே போய் அப்பப்பா வந்து எங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டு வருவாரு. இப்படி பேசுகிறாருன்னு புரியவே இல்லை. என் மேரேஜ் அப்படின்னு வெளியே வந்தது எல்லாமே போய் ஏஆல் உருவாக்கப்பட்டது, அது நானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது குறித்து சத்யராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. என் மகள் ஊட்டச்சத்து நிறுவனம் இருக்க திவ்யா சத்யராஜ் பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வதந்தியாக வந்து பரவிட்டு வருது. அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. என் மகள் வந்து உழைப்பாளி, கண்ணியமானவள், வளர்ந்து தான் சொந்த முயற்சியால் முன்னேறினவங்க. என் மகளை நினச்சி நான் எப்பவுமே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்டை வந்து சத்யராஜ் தான் வந்து வெட்டிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணது பல்வான் ரங்கநாதன். அதெல்லாம் ஃபேக் ஏஐயால் உருவாக்கப்பட்டது. அந்த படத்தில் இருக்க பொண்ணு வந்து நான் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி திவ்யா சத்யராஜ் சொல்லியிருக்காங்க. மேலும் சினி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.